சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். தமிழ் பெண்கள் வரையும் புள்ளிக்கோலம் போன்று பல்வேறு கலாச்சாரங்கள் இணைந்ததுதான் இந்திய நாட்டின் கலாச்சாரம் என்று பிரதமர் மோடி பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, ஆளுநர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வேட்டி சட்டை அணிந்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழர் திருவிழாவான பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து உழவர் தோழனான மாட்டிற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டுகளித்தார். விழாவில் சிறப்புரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் கொண்டாடும் தமிழ் மக்கள் உட்பட மகர சங்கராந்தி கொண்டாடும் பிற மொழி மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை கூறினார். நமது நாட்டில் சிறுதானியங்களை கொண்டு இளைஞர்கள் பலர் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்த அவர், தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி, நன்கு கற்றறிந்தவர்கள், நல்ல திறமையான வியாபாரிகள், நல்ல உழைப்பாளிகள் இந்த மூவரும் இணைந்து நல்ல நாட்டை உருவாக்குகிறார்கள் என கூறினார். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழிவல்லா செவரும் சேவர்து நாடு, यानी अच्छी फसल, पढ़े लिखे व्यक्ति और ईमानदार व्यापारी, ये तीनों मिलकर राष्ट्र निर्माण करते हैं. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் ஒவ்வொரு விழாவுக்கும் விவசாயிகளின் பங்கு முக்கியத்துவமானது என குறிப்பிட்டார். தமிழ் பெண்கள் புள்ளி வைத்து கோலமிடுவதில் பெரிய மகத்துவம் மறைந்துள்ளது என கூறிய அவர், அதனையே பல வண்ணங்களாக மாற்றி கலையாகவும் மாற்றினர் என பெருமிதம் தெரிவித்தார். கோலத்தை போன்றதுதான் நமது நாட்டின் கலாச்சாரமும் என்ற பிரதமர், பல்வேறு புள்ளிகளை ஒன்றிணைப்பதன் மூலம்தான் அற்புதமான கலை கிடைக்கிறது என சுட்டிக்காட்டினார். அதே போலத்தான் நாட்டில் பல்வேறு தரப்பினரும் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது நமது நாடு மிக அழகானதாக மாறும் என்றும், இவ்வாறு மக்களை இணைக்கும் வேலைகளைத்தான் காசி தமிழ்ச்சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமும் உள்ளிட்டவை செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்ல பொங்கல் கொண்டாட்டத்தில் நடிகை மீனா, டெல்லி வாழ் தமிழ் மக்கள், பாஜகவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.